ஹலோ கைஸ், நம்ம சக்சஸ் அண்ட் growth இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் பேசல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் இது எல்லாத்துக்கும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், யோகா பண்ணணும், இந்த ஒர்க்கை இந்த டைம்ல முடிச்சிடணும் அப்படின்னு இந்த உலகமே ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதை எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி முடியாத ஆள்ல நானும் ஒண்ணுதான். பட் இருந்தாலும் என்னாலையும் மோர் சக்சஸ்ஃபுல் அண்ட் மோர் growth-ஐ எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னோட சீக்ரெட் மந்த்ராஸ் எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஸ்டாப்டு ஃபோர்ஸ்டு மார்னிங் ரொட்டீன் தட் டிடன்ட் ஃபிட் மீ. நம்ம திரும்புற இடம்லாம், கேட்குற பாட்காஸ்ட் எல்லாம், பார்க்குற இன்ஃப்ளூயன்சஸ், இந்த மாதிரி படிக்கிற புக்ஸ்ல இருந்து எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம் என்னதுன்னா, த மேஜிக் ஆஃப் வேக்கிங் அப் 5 AM. இதுதான் ப்ரொடக்டிவ் அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஜென்யூனா பிலீவ் பண்ணியிருக்கேன். அதனால நானும் அதை ட்ரை பண்ணேன். பட் ஐ ஃபெயில்டு. நாட் ஒன் டைம், இது மெனி டைம் நடந்திருக்கு. ஒரு தடவை ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போதெல்லாம் இந்த மார்னிங் பீஸ்ஃபுல்லா இருக்க போகுது அண்ட் இந்த வெதரை பயங்கரமா நம்ம என்ஜாய் பண்ண போறோம், இப்படியெல்லாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டேஸ் எல்லாம் நான் எக்ஸைட்டடாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்ததே கிடையாது. ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட். அதை நான் லேட்டராக தான், ரொம்ப ஸ்லோவாக தான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். நான் ரியலைஸ் பண்ண விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னதுன்னா, மற்றவங்களுக்கு ஃபிட் ஆகுற ஒரு மார்னிங் ரொட்டீன் எனக்குமே ஃபிட் ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஐ கேவ் மை செல்ஃப் பர்மிஷன் டு ஸ்டாப் ஃபோர்ஸிங் இட். நான் எடுத்த அந்த ஒரு சின்ன டெசிஷன் தான் மற்ற எல்லா சக்ஸஸ்ஃபுல் விஷயத்துக்கும் ஒரு பிகினிங்காக இருந்துச்சு. ஒரு நாளும் நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த டே போக போக நான் ரொம்ப டயர்டா, இன்னி கொஞ்சம் தூங்குற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் என்னதான் லேட்டா எழுந்திரிச்சாலும் ஈவினிங் இல்ல நைட்டு வரைக்குமே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருக்கேன். பட் நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது ஆஃப்டர்நூன் ஆகும்போது என்னோட எனர்ஜி காணாம போயிருது. செகண்ட் ஒன், ஐ ப்ரையாரிட்டைஸ் ஸ்லீப் ஓவர் ப்ரொடக்டிவிட்டி மித்ஸ். ரொம்ப நாளா நான் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னதுன்னா, ஸ்லீப்புங்கிற ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றது விச் இஸ் டெடிகேஷன் அப்படின்னு. பட் நான் எப்போல்லாம் ஸ்லீப்புங்கிற ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்போ நான் அந்த ஒர்க்ல டெடிகேட்டடா இருந்ததே கிடையாது. அதுக்கு பதிலாக நான் டயர்டா தான் இருக்கேன். இதனால ஹெட் ஏக், மூட் ஸ்விங்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இது எல்லாமே எனக்கு வந்திருக்கு. வென் ஐ டிசைடட் நமக்கு தேவையானது 7 to 8 hours ப்ராப்பர் ஸ்லீப். அந்த ஒரு ஸ்லீப் பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட எனர்ஜி லெவல், ஃபோக்கஸ் லெவல் அண்ட் மெமரி இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நாள் நீங்க 8 hours கம்ப்ளீட்டா தூங்கி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே இருந்து வர மோட்டிவேஷனை விட உங்களுக்குள்ளேயே மோட்டிவேட்டடா, எக்ஸைட்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த 8 hours ஸ்லீப்புங்கிறது எனக்கு கிளாரிட்டி அண்ட் காம்னஸை கொடுத்துச்சு டு மேக் பெட்டர் டெசிஷன்ஸ். ஸ்லீப்புங்கிற ஒரு விஷயம் ஒரு சைலண்ட் சூப்பர் பவர் மாதிரி. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நெகோஷியேட் பண்ணிக்காதீங்க. தேர்ட் ஒன், ஐ கிரியேட்டட் அ ஃபிளெக்சிபிள் ரொட்டீன் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஒன். ரொம்ப நாள் வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ருட்டீனுங்கிறது ப்ராப்பரா இருக்கணும் அண்ட் ஒரு ஆர்டரோட இருக்கணும், லைக் ஏபிசிடி எந்த ஆர்டர்ல இருக்கோ அந்த மாதிரி. பட் இந்த கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுத்துச்சு, நாட் growth. அதனால நான் இப்போ என்னோட ஃப்ரேம் ஒர்க்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப் தி ஸ்ட்ரிக்ட் ஸ்கெடியூல். இப்போ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நான் நெகோஷியபிள்ஸ் இருக்கு. அது என்னோட ஒர்க் அவுட்ஸ், பிளானிங்ஸ் அண்ட் டீப் ஒர்க்ஸ். இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்றதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி என்னோட ஒர்க்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த டே எப்படி அன்ஃபோல்ட் ஆக போகுதுங்கிறத நான் டிசைட் பண்றேன். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் என்னை கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வித்தவுட் ஃபீலிங் ட்ராப்டு. அண்ட் தட்ஸ் வேர் த மேஜிக் லைஸ். ஃபோர்த் ஒன், ஐடென்டிஃபைடு மை பீக் ப்ரொடக்டிவ் ஹார்ஸ். நான் பண்ணதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐ ஓப்பனிங் திங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட எனர்ஜி லெவல்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சது தான். அண்ட் அதுல நான் கண்டுபிடிச்ச விஷயத்துல எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. நான் மிட் மார்னிங்ஸ்லையும் அண்ட் ஈவினிங் அண்ட் லேட் நைட்ஸ்ல தான் ரொம்ப கிரியேட்டிவாகவும் அண்ட் ரொம்ப அலர்ட்டாகவும் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் ஏர்லி மார்னிங்ல தான் ரொம்ப ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் அது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து கிரியேட்டிவா யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவினிங் டைம்ல குட்டி குட்டி ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ என்னோட ஸ்கெட்யூல் பிளான்ல டோட்டலா ரிவர்ஸ் பண்ணிட்டேன்.
இப்போ நான் எந்திரிச்ச உடனே அத நான் எப்போ எந்திரிக்கிறேனோ, அப்ப எல்லாம் குட்டி குட்டி விஷயத்த பண்றது, ரைட் பண்றது, இமெயில் அனுப்புறது, மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன் பார்க்கறது, இந்த மாரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, மிட் மார்னிங்ஸ் அண்ட் லேட் ஈவினிங்ஸ்ல தான் கிரியேட்டிவான ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது கான்டென்ட் எழுதுறது, வீடியோ எடிட் பண்றது, வீடியோ ஷூட் பண்றது, இந்த மாரி எந்த மாரியான விஷயம் வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் தான் என்னோட அவுட்புட்டை மேசிவா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஈவன் வித்தவுட் வேக்கிங் அப் ஏர்லி. ஃபிஃப்த் ஒன், ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் அ கோர் ஹேபிட்ஸ், நாட் ஜஸ்ட் தி கிளாக். நான் எப்பவுமே மார்னிங் எந்திரிக்கணுங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு அப்சஸ்டா இருந்தனோ அந்த அளவுக்கு எந்திரிச்சவொன்னு என்ன ஒர்க் பண்ண போறேங்கிற விஷயத்துல நான் ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. அதனால என்னோட டைம் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாம என்னோட ரொட்டீன் ஸ்கெட்யூல் எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ லேர்ன் ஆல் தீஸ் ஹேபிட்ஸ். என்னன்னு தானே கேட்குறீங்க? டெய்லி பிளானிங், a few minutes journaling or silence. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் வாட்டரை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணி குடிக்கிற டைம்ல அமைதியா எந்த கேஜெட்ஸும் இல்லாம இருக்கிறது. 90 minutes டீப் ஒர்க் செஷன்ஸ், ஹைட்ரேட்டிங் அண்ட் ஈட்டிங் வெல். தி லாஸ்ட் ஒன், கண்டிப்பா அந்த டேல ஒர்க் அவுட் பண்ணிடணுங்கிற ஒரு விஷயம். இதை எல்லாத்தையும் நான் டைமை தாண்டி ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நான் கன்சிஸ்டண்டா பண்ணும்போது எனக்குள்ளேயே growth அண்ட் ஸ்ட்ரக்சர் வரது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த growth ஸ்ட்ரக்சருக்கு நான் 5 AM அலாம் வைக்கவே இல்லை. பட் ஐ ஃபாலோட் ஆல் தீஸ் ஹேபிட்ஸ். சிக்ஸ்த் ஒன், ஐ ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் மோர் ப்ரெஷர். நான் எப்பவுமே என்னோட மார்னிங்ஸை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஆல்சோ ஓவர்லோட் பண்ணிட்டு இருந்தேன் வித் ஹை பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் எல்லாத்தையும் வச்சுட்டு. பட் ஐ வாஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட்லி டிஸ்ட்ராக்டட். தேவையில்லாம மொபைல ஸ்க்ரால் பண்றது, நோட்டிபிகேஷன் பாக்குறது, மெசேஜஸ் பாக்குறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவென்ச்சுவலி ஐ ரியலைஸ் இந்த ப்ராப்ளம்ங்கிறது நான் எப்போ எந்திரிக்கிறேங்கிறது கிடையாது, நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேங்கிறதுல தான் இருக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் பவுண்டரிஸ். அதில் ஃபர்ஸ்ட் விஷயமே, காலையில் எழுந்திரிச்சு ஃபார் ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு மொபைல் ஆர் எந்த கேஜெட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. கீப்பிங் மார்னிங் குவாய்ட், இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான டிஜிட்டல் நாய்ஸை நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்க ஆரம்பிச்சுது. இந்த பீஸ்ஃபுல்னஸ்க்காக நான் 5 AM எந்திரிக்கவே கிடையாது. நான் 8 o'clock எந்திரிச்சாலும் 9 o'clock எந்திரிச்சாலும் இந்த ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக என்னோட மார்னிங் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செவன்த் ஒன், ஐ எம்ப்ரேஸ்ட் ஸ்லோ இன்டென்ஷனல் மார்னிங்ஸ். ஒரு டேவை ரேஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதை விட்டுட்டு ஐ கேவ் மை செல்ஃப் பெர்மிஷன் டு ஈஸ் இன் டு இட். மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறது, ஸ்லோ மியூசிக் கேட்கறது, சாஃப்ட் மியூசிக் கேட்கறது, ஆர்எல்ஸ் சும்மா உட்காந்து பிரீத் பண்றதா கூட இருக்கலாம். ஐ ஸ்டார்டட் வேல்யூங் குவாலிட்டி ஓவர் இன்டென்சிட்டி. இந்த ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங்ஸ் என்னை இமோஷனலி செல்ஃப் சென்டர்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோட டேல நான் 5 AM எந்திரிக்கலனாலும் ஹரிபரியா ஸ்டார்ட் பண்ணலனாலுமே என்னோட நிறைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது வித் பீஸ். எய்த் ஒன், ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு மை பாடி அண்ட் எனர்ஜி. நிறைய டேஸ் ஐ ஃபோர்ஸ் டு மை செல்ஃப் டு வேக் அப் ஏர்லி. ஆனா அந்த டேஸ்ல எல்லாம் நான் ரொம்ப ஃபாகியாவும் கிராங்கியாவும் தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் நான் செக் இன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இனி ரெஸ்ட் வேணுமா, நான் இன்னைக்கு எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்றேனா, இல்ல நான் ட்ரெயின்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேனா, எனக்கு இன்னுமே ஸ்லீப் தேவைப்படுதா, இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் நான் செக் இன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஐ லெட் மை எனர்ஜி கைட் மீ இன்ஸ்டெட் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல். இந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் தான் என்னோட பாடி அண்ட் எனர்ஜி லெவல்ஸோட சேர்ந்து என்ன ஓட வைக்குது, ஒர்க் பண்ண வைக்குது, நாட் அகெயின்ஸ்ட் இட். சில நாள் நான் நேச்சுரலாவே சீக்கிரம் எந்திரிக்கிறதும் இருக்கு அண்ட் தட்ஸ் கிரேட். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நான் ரொம்ப நேரம் தூங்கி ரொம்ப லேட்டா எந்திரிக்கிற நாளும் இருக்கு அண்ட் தட் இஸ் ஓகே டு. இப்போ இந்த செல்ஃப் காம்போசிஷன் தான் பிகேம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் மை ரூட்டீன். நைன்த் ஒன், ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் கன்சிஸ்டன்சி நாட் பர்ஃபெக்ஷன்ஸ். பர்ஃபெக்ஷன் யூஸ் டு பேரலைஸ் மீ. இப்போ ஒரு நாள்ல நான் ஒர்க் அவுட் பண்ணல, அந்த டெய்லி பண்ண வேண்டிய விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இட் ஸ்டார்டட் டு மேக் மீ ஃபீல் தட் ஐ வாஸ் ஃபெயில்டு. இந்த மைண்ட் செட் என்னை ஈஸியா கிவ் அப் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் எனக்கு டைம் இருக்கா, ஒர்க் அவுட் பண்றேன், அன்னைக்கு டைம் இல்லையா, இட்ஸ் ஓகே. என்னால முடிகிற வரைக்கும் ஒரு டேல எத்தனை விஷயத்த பெஸ்டா கொடுக்க முடியுமோ கண்டிப்பா நான் கொடுத்துட்றேன். பட் இதுல ஒரு சில விஷயம் மிஸ் ஆகுறதுல எந்த தப்புமே கிடையாது. எல்லா நாள்லயும் நம்ம சேம் எனர்ஜியோட, சேம் மோட்டிவேஷனோட, சேம் ஸ்கெட்யூல்ஸோட ஓடிட்டு இருக்கவே முடியாது. ஒரு சில நாள்ல ஒரு சில விஷயம் மிஸ் ஆகுறதுல எந்த தப்புமே இல்லை.
Instead of aim for the perfect, I aim for the progress. And that's the secret. இந்த குட்டி குட்டி consistent steps தான் helps me to build more powerful results. 10th one, I redefined success for my life. என்னோட ugliest truth என்னன்னு கேட்டீங்கன்னா, I was chasing for the routines. அது வெளியே இருந்து பார்க்கிறதுக்கு மட்டும் வாவ் அண்ட் அழகா தெரியற மாதிரி இருக்கிற ரொட்டீன்ஸை நான் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் மற்ற பீப்புள்ஸோட வெர்ஷன்ஸ்ல சக்சஸ் என்ன இருக்கும் அதை தான் நான் சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணேன்னா, நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரிச்சோடனே 50 புக் படிச்சு முடிச்சிடணும், 1 hour உட்காந்து மெடிடேட் பண்ணணும் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஈவென்ச்சுவலி ஐ டேக் அ பாஸ் அண்ட் ஆஸ்க் மை செல்ஃப், எனக்கு சக்சஸ்ங்கிறது என்ன தேவைப்படுது, என்னோட டைரியில என்ன இருக்கு, அந்த சக்சஸ் எனக்கு என்ன கொடுக்க போகுது, இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ங்கிறது எனர்ஜி, பேஷன், பர்பஸ் அண்ட் growth ஆன் மை ஓன் டேர்ம்ஸ். இப்போ என்னோட ரொட்டீன்ஸ் தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது who I am, not who I am trying to imitate. And that has been the most freeing and empowering shift in my life. ஸோ நீங்களும் என்ன மாதிரியே 5 AM எந்திரிக்கிறது தான் சக்ஸஸை லீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சக்ஸஸை டிசைன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.